தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார், நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தையாவது இதோ நான் இருக்கிறேன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லார் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். அவர் நிலைத்திருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ தலைமுறை தலைமுறையாக இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டது போல தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். இதோ நான் இருக்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு விதமான கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள், என்னோடு கூட யாரும் இல்லையே என்கிற உணர்வுகள், ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய தயக்கமான சூழ்நிலைகளிலே, கலக்கமான இந்த நேரத்திலே, பயத்தின் அனுபவத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் துணையாய் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்க முடியும், அவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான நுகத்தடிகளை நீக்கி விரல் நீட்டுதலை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நிபச்சொற்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அற்றுப்போக பண்ணுவார். யாரெல்லாம் உங்களை பார்த்து கை நான் மாற்றி போடுகிறேன். எத்தனை நிபச்சொற்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எத்தனை நிபச்சொற்களின் நிமித்தமாய் நாம் அவமானப்படுத்தப்பட்டோம். வேலையின் ஸ்தலத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை பார்த்து பேசின எத்தனை வார்த்தைகள் உண்டு. குடும்பத்தில் உங்களை ஏளனமாய் நிபச்சொற்களாய் பேசின எத்தனை வார்த்தைகள் உண்டு. தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்டதான நிபச்சொற்களை கர்த்தர் இந்த நாளில் தாமே அவைகள் ஒன்றுமில்லாமல் அவர் மாற்றி போட நினைக்கிறீங்க. சாதாரணமா அடியை கூட நாம் தாங்கிடலாம். சொற்களின் அடிகளை என்னால் தாங்க முடியலையே, இப்படிப்பட்டதான சொற்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. அந்த வார்த்தைகள், அந்த நிபச்சொற்களை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே மகளே, நீ கவலைப்படாதே தேவ பிள்ளையே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். நிபச்சொற்களை நான் மாற்றி போடுகிறேன். நிபச்சொற்களை நான் மாற்றி போடுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான விரல் நீட்டு, நுகத்தடிகள், சகல நுகங்களையும் மேலே பாரமாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு. மனிதர்கள் பாரப்படுத்தி வைத்திருக்கிற சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு அவைகளை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை லகுவாக்குவாராக, லகுவாக்குவாராக. உள்ளிருக்கிறதான இந்த வேதனைகள் மாறத்தக்கதாக, பாரங்கள் விலகத்தக்கதாக வேண்டிய விடுதலையை தந்து சுகமாய் அவர் உங்களை நடத்துவார். இளைப்பாறுதலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற நுகத்தடிகள், விரல் நீட்டுதல்கள், நிபச்சொற்கள், இவைகளை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு வேண்டிய இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீர் அல்லவா? தந்து நடத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, உள்ளாய் காணப்படுகிற நுகத்தடிகள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான நிபச்சொற்கள், விரல் நீட்டுதல்கள், அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் முறித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய இளைப்பாறுதலை, சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தந்து நடத்துவாராக. God bless you. God bless you. God.